வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மார்கழி மாதம் சுவாமிஜி மாக்கோலமாய் விளைந்த மதி விருதுலேருந்து கொடுத்துருக்காரு. துற வரம் அப்படின்னு. துறை அப்படின்னா துறக்கிறதுன்னு தெரியுது, அதுவே வரமாக மாறுவது எப்படி அப்படின்றதான் அதுக்கு என்ன அர்த்தன்றதை சுவாமிஜி இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை சிந்தனைக்கு எடுத்துப்போம். ஈட்டல் காத்தல் ஒழித்தல் எல்லோருக்கும் பொதுமகனாய் வாட்டும் பசிக்கு பிறர் வழங்க ஏற்றுணவுண்டு போட்டி பிணக்கு பகை போர் நோய்கள் அற அறிவை யூட்டும் அருள் நெறிய உயர்ந்த துறவரமாகும் அப்படின்றாங்க. அதாவது ஈட்டல்னா என்னங்க, நம்ம உழைச்சி அதுக்கு பணமோ பொருளோ ஏதோ விதத்தில் சேர்க்குறோம். ஈட்டல், அதை காக்கிறோம். ஒழித்தல்னா இந்த இடத்துல ஒழிக்கிறது கிடையாது, நாமும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுக்கும்போது அதுவே ஒரு அறநெறி தான் இல்லைங்களா. அப்போ எல்லோருக்கும் பொதுமகனாய் வாட்டும் பசிக்கு. அப்போ இது எல்லாருக்கும் பொது தான், எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாருமே சேமித்து வைப்பாங்க. ஏன்னா 6வது அறிவு கொண்ட மனிதன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு தான் அதை சம்பாதிக்கிறதும் அதை சேர்த்து வைக்கிறது, பிற்காலத்தில் தனக்கோ தன் பின்னாடி வர்ற எல்லாருக்கும் கொடுக்குறதும் அறநெறி வாழ்க்கை வாழ்வதற்கும் பொருள் அவசியமான தேவையாக இருக்குது. அதான் சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொதுமகனாய் வாட்டும் பசிக்கு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பசி என்ற ஒரு பெரும் பிணி என்ன பண்ணுதுங்க, ஏன்னா சுவாமிஜி இதை அனுபவிச்சிருக்கார் இளமையில். அப்போ அவர் வறுமையில் அதுதான் சொல்லுவார், இளமையில் வறுமை இருக்கக்கூடாதுன்னு ஔவையாருன்னு சொல்லியிருக்காங்க. கொடிது கொடிது வறுமையில் இது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட்டும் பசிக்கு பிறர் வழங்க ஏற்றுண உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, அதுதான் வள்ளலார் என்ன பண்ணார், இது உணவுக்காக தான் அன்றைக்கி அவர் அணையா விளக்காக ஜோதி ஏற்றி வச்சார். இன்றைக்கும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பசி அப்படின்ற ஒரு அந்த உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா யாராலையும் அந்த துன்பத்தை தாங்க முடியாது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் சித்தர் கூட சொல்லியிருக்காரு, குருநானக் நினைக்கிறேன், பசிக்கிற நாய்க்கு ரொட்டி துண்டாவது போட்டுருங்க அப்படின்றாரு. அப்படின்னா நாங்கள் பசின்ற ஒரு உணர்வு வந்துட்டால் யாராலையும் தாங்க முடியாது. ஏன்னா பசி என்ற அந்த உணர்வு, அந்த உணவு தான் நம்மளுக்கு 7 தாதுவாக மாறுவதும் உயிராற்றலாக இருப்பதும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ ஏற்று உணவு உண்டு போட்டி பிணக்கு பகை போய் நோய்கள் அற. நம்ம என்ன பண்ணுங்க, இது எல்லாமே இதையும் தாண்டி போட்டி இருக்கக்கூடாது. பிணக்கு அப்படின்னா நாங்கள் முதல்ல நமக்கு பிணக்காக இருக்கக்கூடாது. சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, உடல் உயிர் மனம் 3 ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கணுவார். அப்போ பகை போர், பகை என்றான்னாங்க பகை நமக்கும் துன்பம் மற்றவங்களுக்கும் துன்பம். மற்றவங்க நினச்சாவே எனக்கு எரியுது அப்படின்னா என்ன அர்த்தங்க, அப்போ நான் அங்கே துன்பத்துக்கு ஆளாகிறேன்னு தான் அர்த்தம். அப்போ நான் அதான் சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பானுவாங்க பாருங்கள். அதே போல் போர் அப்படின்னா சுவாமிஜி அழகாக சொல்லியிருப்பார். 14 அம்ச திட்டத்தில் ஒரு திட்டத்தில் சுவாமி சொல்லியிருப்பார், ஒரு உடலில் நோய் காயம் வந்துட்டாவே நம்மளுக்கு எவ்வளோ துன்பம் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு நாட்டுக்காக. அப்போ போர் அப்படின்றது பார்த்திங்கன்னா உடலில் இருக்க காயம் பட்டாவே நம்மளுக்கு எவ்வளோ துன்பமோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம இராணுவத்தில் எடுத்துக்கிறோம். அந்த காலத்தில் அரசாட்சி இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்காக தான், நாட்டுக்காக தான் அந்த எல்லையில் இருந்துக்கிட்டு அவங்க போர் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, நமக்காகவே உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த உடல் துன்பம் எத்தனை பேருக்கு எவ்வளோ கஷ்டன்றதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு துன்பம் தான். நோய்கள் அற, இதெல்லாம் இல்லை அப்படின்னாவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மனவள கலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பேக். அந்த மனவள கலைக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் இரையாற்றல் கொடுக்கறத நிறைவாக நம்ம அனுபவிக்கலாம். அதில் உண்மையாக இதில் பார்த்திங்க அப்படின்னா சுவாமிஜி அழகாக உடற்பயிற்சி கொடுத்துருப்பாரு. அதில் என்ன சொல்கிறாங்க, நோய்கள் அற அறிவை யூட்டும் அருள் நெறிய உயர்ந்த துறவரம் ஆகுன்ற. நோய்கள் அற அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் நம்மளுக்காக உடற்பயிற்சி செஞ்சோன்னா மனவளக்கலை பயிற்சி. நானும் முதல்ல நம்பலை, இதில் போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அதுதான் இன்றைக்கி 30 வருஷமாக இந்த வாழ்க்கையை எனக்கு ரன் பண்ணிகிட்ருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ துன்பங்கள் வருது கருமையத்தின் பதிவின் காரணமாக. ஆனால் அதையும் தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னா சுவாமிஜி கொடுக்கக்கூடிய உள் உறுப்புகளுக்கான பயிற்சி. அதுதான் சொல்கிறார் அடுத்தது, அறிவை யூட்டும் அருள் நெறியே உயர்ந்த துறவரம் ஆகுன்ற.
அப்போ அறிவை பெருக்கி கொண்டால்தான் அந்த அருள் நெறி தான் உயர்ந்த துறவரம் அப்படின்றது. துறவரம் அப்படின்னா ஏதோ காவி உடுத்திக்கிட்டு கமண்டலை ஏந்திக்கிட்டு பட்டை கொட்டை கழுத்தில் கொட்டை நெத்தியில் பட்டை இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறது துறவரம் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போனால் அது துறவரம் இல்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டே நல்லறம் காத்து நாமும் வாழ்க்கை வாழ்ந்து மற்றவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக வாழ இந்த மனவளக்கலையை பயன்படுத்தி கொள்வோம்னு என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.